ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. வெஜ் பர்கர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஸ்வீட் கார்ன் இப்படி ஒழிச்சிக்கலாங்க. உருளைக்கிழங்கு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்கு கழுவிக்கலாங்க. குக்கரில் கழுவுன உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. அப்படியே நம்ம ஒழிச்ச ஸ்வீட் கார்ன் கூட போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க. 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். வெந்துருச்சுங்க. நம்மளுக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதுங்க. ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு உருளைக்கிழங்கு தோலெல்லாம் உரிச்சிக்கலாங்க. இப்படி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டுக்கிட்டேங்க. பச்சை மிளகா, கைப்பிடி கேரட் போட்டுக்கலாங்க. குடமிளகா அதுவும் போட்டுக்கலாம். இன்னும் வதக்கி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் காரம், தனியாத்தூள், பெப்பர் தூள், தேவையான அளவு சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. வச்ச ஸ்வீட் கார்ன் கூட போட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சம் இது எல்லாம் சேர்ந்து நல்லா கலக்கிக்கலாங்க. மசாலா ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி 2 பன் எடுத்துக்கலாங்க. அது நடுவில் கட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் பட்டர் போட்டுக்கலாங்க. பன்னு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணால் போதும். அது மாதிரி இன்னும் கொஞ்சம் பட்டரை அப்ளை பண்ணிக்கலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம டோஸ்ட் பண்ண பிட்லிங்க டமாட்டோ சாஸ் கொஞ்சம், மைனஸ் கொஞ்சம் போட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க. 2 பன்னு மேலேயும் இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலா நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ரெட் நடுவில் வச்சிடலாங்க. வச்சுட்டு அது மேலே இன்னொரு ப்ரெட்டு போட்டு கவர் பண்ணிடுங்க. ஒரு செரி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி டூத் பிக்கில் குத்தி இந்த மாதிரி சென்டரில் குத்திக்கலாங்க. அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரெடி ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி இன்னொரு பன்னுக்கு குத்திக்கலாங்க. 2 ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவைன்னா சீஸ் இது மேலே துருவி போட்டுக்கலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு ப்ரெட்டுக்கு மட்டும் சீஸ் போடுறேன். நடுவில் செரிஸ் வச்சு ரொம்ப அழகாக இருக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிடி ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.